எப்பொழுதும் காலையில அந்த ஒரு 6 to 8 ஹரிபரியாவே போயிட்டுருக்குங்க. இன்னைக்கு ஆனா வந்து நான் கொஞ்சம் காலையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொண்டு போய் குடுத்துட்டு வரணும். மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் இதுமாரி வந்து பிளான் பண்ணிப்பேங்க. டெய்லியுமே வந்து பசங்களுக்கு வந்து ஆறுன சாப்பாடே மதியம் சாப்பிட்ற மாரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சூடா சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி வந்து செஞ்சு கொண்டு போய் குடுப்பேன். மேக்ஸிமம் அன்னைக்கு தான் பிரியாணி அதுமாரி தான் எதாவது கொண்டு போய் குடுப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ரசம் சாதமும், காலிஃப்ளவர் 65 தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். சாதனா அப்பா வந்து பார்த்திங்கன்னா, வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூர் வந்து போயிருந்தாங்க. விடியற்காலம் தான் நான் தான் போய் ஆஃபீஸில் போய் கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுமே எனக்கு வந்து சமையல் செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. இன்றைக்கி வந்து லீவு போட்டிருக்கிறேன். இடையில மட்டும் வந்து ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்கும் டெய்லியும் வந்து லஞ்சு செஞ்சு தானே கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு நாளே அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் சூடாக சாப்பிட்டுமே அப்படிங்கிறனால தான் நான் இன்றைக்கி காலையில் சமையல் வேலை செய்யலை. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே நானும் திருப்பி படுத்துட்டேங்க. ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுமே டீ போட்டு 2 பேரும் குடித்தோம். அவங்க ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டுருக்குறாங்க. ஒரு 2 மணி நேரத்து வேலை போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வருவோம் அப்படின்னாங்க. இது செவ்வாய்க்கிழமை போல் அன்றைக்கி எடுத்த வீடியோ அது. நான் டீ போட்டு கையிடவே வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இதில் வந்து பூண்டு மிளகு குழம்பு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நிறைய விலாகில் வந்து நான் காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த குழம்பு ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்ட்டு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 15 நிமிஷத்து வேலை தான். இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேவை கிடையாது. வெறும் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு அவ்வளோதாங்க. பருப்பு தேவை. இது வந்து பூண்டு மிளகு குழம்புன்னு சொன்னதுமே நீங்கள் காரக்குழம்புன்னு வந்து நினச்சிருப்பீங்க. இது காரக்குழம்பு கிடையாது. பருப்பு சேர்த்து வைக்கிற பருப்பு குழம்பு. எங்கள் ஊர் சைடு கிராமம் சைடில் இந்த குழம்பு வந்து வைப்பாங்கங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகு ஜீரகம்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன். அதில் வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு வந்து வைக்கிறேன். ஏன்னா நான் 2 வேளை வச்சு சாப்பிட்டுப்பேன். இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கிறேன். இது லைட்டாக வறுபட்டதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே வந்து அடுப்பில் உலையும் வச்சுருக்கிறேன். அதில் வந்து தக்காளி போட்டு விட்டுருந்தேன் ரசத்துக்காக, கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி பசங்களுக்கு ரசம் சாதமும் காலிஃப்ளவர் 65 தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த குழம்புக்கு இந்த காலிஃப்ளவர் 65 வந்து அந்த அளவுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்காது. இந்த மிளகு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல், அதாவது வடகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கஞ்சி வத்தல், இந்த முறுக்கு வத்தல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படி இல்லைன்னா முட்டை ஆம்லேட்டு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. அதோட இந்த கெடாரங்காய் நார்த்தரங்காய் ஊறுக்காய் இருக்கும் இல்லைங்களா, உப்பு போட்டு வெறும் உப்பு போட்டு வந்து ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த ஊறுக்காய் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 65 தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட இந்த 65 மசாலா கிடைக்குமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து கிடைக்காது சிஸ்டர். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது நான் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து காலி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு. ரசப்பொடியெல்லாம் இப்போ இடித்து வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எப்பயாவது தானே நம்ம ரசம் வைக்கிறோங்கிறதுனால தேவைப்படும் போது அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் ஓட்டிக்கிறது. வேறு அதில் ஒன்றும் போடலைங்க. ரொம்ப சிம்பிளான ரசம் தான். மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அது போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு அதில் போட்டு அதையும் 2 தடவை ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் தான். கருவேப்பிலெல்லாம் வந்து அப்படியே வந்து தாளித்து போட்டோம்னா பொறுக்கி தான் வைக்கிறாங்க. அதனால் இந்த கருவேப்பிலை, மல்லித்தழைலாம் இருந்ததுன்னா அது இதுமாரி வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறது ரசத்துக்கு. அதுக்குள்ளே இந்த புதினா, மல்லித்தழைலாம் பிரியாணிலலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து சேர்த்துப்பேங்க. கொஞ்சம் ஹெல்த்தியானது இல்லைங்களா அதெல்லாம். பசங்க அதெல்லாம் அப்படியே போட்டோம்னா பொறுக்கி வச்சிடுறாங்க. அதனால் இந்த டிப்பை எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த காலிஃப்ளவர் 65 கூட காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா வந்து அதில் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா மட்டும் சேர்த்தாலே போதுங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அது குக்கரில் வந்து பருப்பு வெந்துட்டுருக்குது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் தாளித்து விட்டுட்டேன். சாதமும் வெந்துருச்சு. அதை வந்து வடித்து விட்டுட்டேன். எப்போதுமே சமைக்கும் போதே வந்து கிச்சனில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சிடுறதுங்க நான் வெளியிலேயே வர்றது. எனக்கு வந்து கிச்சன் வந்து சமைக்கும் போதே பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். சிங்கில் சேர பாத்திரம் விளக்குறது இந்தமாரி வேலைகள் வந்து பண்ணிவிடுவேன். அதை வந்து காலை வேலையில் அதை வந்து அது பண்ண முடியாது. மற்ற டைம் மதிய டைமில் நைட் டைம்லலாம் வந்து செய்யும்போது இந்தமாரி வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து அவசர அவசரமாக சமைக்கும்போது அது பாத்திரம் மட்டும் விளக்க முடியாது. அது லஞ்செலாம் உங்களுக்கு பேக் பண்ணினதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுடுவேன்.
ரசமும் கொதிச்சிச்சு. இது வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட வேண்டியதான். இப்போ அந்த பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கடைஞ்சிக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வந்து லைட்டாக வந்து வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகு, பூண்டு, பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து மையிற அளவுக்கு கடைஞ்சிக்கணும். இதுக்கு குக்கரில் நம்ம வேக வைக்கிறதுனால ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சாலே போதுங்க. ஏன்னா திருப்பி வந்து நம்ம குக்கரில் வந்து தான் குழம்பு வச்சு சவுண்டு வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப குழகுழன்னுலாம் வேக வச்சா டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும். இதை வந்து மண் சட்டியில் மாற்றிட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கும். எனக்கு அது கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அது ஒரு பாத்திரம் வேறு சேருமே அப்படிங்கிறனால அப்படி குக்கர்லேயே வச்சு இந்த மிளகு, பூண்டு எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதையும் வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா மிளகு காரம் வேறு இருக்கு இல்லைங்களா, அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கிட்டா வந்து போதும். நம்ம காரக்குழம்புக்கு சேர்க்குற அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ குக்கரில் எந்த அளவுக்கு வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கிறோமோ, நம்ம சவுண்டு வச்சாலும் சேம் அதே அளவில் தான் இருக்கும். என்ன ஒன்று ஆறுனா லைட்டாக கெட்டியாகும், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும், திக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து ரெடி பண்ணி தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு வச்சு இறக்க வேண்டியதான். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கனில் சேர்ந்த பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்கி முடிக்கிறதுக்கும் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்கணுங்க. இந்த குழம்புக்கு இந்த மெயினாக இந்த தாளிப்பு தான். அதுவும் நெய் இருந்தால் நெய்யில் தாளித்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். வடகமும் கருவேப்பிலையும் வந்து போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி இந்த குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வச்சுருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை மிளகு, ஜீரகம், பூண்டு பல்லாம் நிறைய சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வெங்காயம், தக்காளிலாம் தேவையில்லைங்க. ரொம்ப செலவும் கம்மியும், நம்மளுக்கு டைமும் கம்மி இந்த குழம்பு வைக்கிறது. சமையல் வேலை கடகடன்னு முடிஞ்சிச்சுங்க. கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் தான், ஈஸியாக வேலை முடிச்சாச்சு. அப்புறம் இந்த செம்படை வந்து விலக்கி வச்சேன். கோதுமை மாவு வந்து அரைச்சிட்டு வரணும், இதில் தான் வந்து கொட்டி வைப்பேன். இந்த செம்படை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது அத்தை, எங்கள் அப்பாவோட 2வது தங்கச்சி, என்னோடய வளைகாப்புக்கு வந்து கிஃப்டாக வச்சது. என்னோடய வளைகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுமாரி செம்படம், வாளி இதுமாரி பாத்திரமாக தாங்க நிறைய வந்தது. என்கிட்ட இருக்கிற அந்த செம்படம் எல்லாமே கிஃப்டாக வந்தது தான். டக்குன்னு வந்து அதை பார்த்ததுமே என்னோடய அத்தை ஞாபகம் வந்தது. அவங்க வேலூரில் இருக்காங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பாத்திரம்லாம் நம்மளுக்கு வந்து கிஃப்டாக வைக்கிறாங்கன்னா அவங்களோட பேர் வந்து இதுமாரி பதிச்சு கொடுப்பாங்கங்க. அது காலத்துக்கும் அது பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் நமக்கு வருங்கிறதுக்காக. சமையல் வேலை முடிச்ச கிடவே வந்து பார்த்திங்கன்னா ஹால் கொஞ்சம் வந்து கண்ணாமண்ணான்னு கிடந்தது. அதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு பெருக்கி தள்ளிட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணணும். அவங்க ஒரு 3 டேஸ் பிளானில் தான் வந்து வெளியூர் வந்து போயிருந்தாங்க. ஆனால் வந்து போன வேலை வந்து ஒரு நாள்லேயே வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து துவைக்கிறது ரொம்ப சேரலை. அப்படியே எடுத்துகிட்டு போனது எல்லாமே மடிச்சபடி அப்படியே இருந்தது. அதை அப்படியே கொண்டு போய் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு வீடை பெருக்கி தள்ளிட்டு லஞ்ச் பேக் பண்ணேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த தென்னை மரத்துக்கு வந்து மருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு உரம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து கிடைக்குமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த பாக்ஸு வந்து காமிக்கிறேன். அந்த பாக்ஸில் வந்து அவங்களோட நம்பர் வந்து இருக்குது. இவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா எங்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் தேவைப்படுற மாரி இருந்தால் உங்களை யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்தமாரி வந்து இந்த நம்பரை கொடுங்க, எங்களுக்கு பேச சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு சிஸ்டர் கேட்டதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது உரம் வாங்கி அப்படியே தாங்க இருக்குது. இன்னும் வந்து தென்னை மரத்துக்கு வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. வாரம் வாரம் எதனாவது ஒரு பிளான் வந்து வந்துடுது. ஊருக்கு போயிடுறோம், இல்லை இவங்க ஆஃபீஸ் வெளியூர் போயிடுறாங்க. ஈவினிங் டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் வாங்கின உரம் அப்படியே தான் இருக்குது. இந்த வாரமாவது இது வைக்கலான்ட்டு நினச்சிட்ருக்குறோம். இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி, அதுக்கப்புறம் வந்து பலாமரம், தென்னை மரம், மாமரம், வாழை மரம், அதுமாரி அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதிலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது கூட வந்து தென்னை மரத்துக்கு மட்டும் இந்த உரம் போடும்போது கல் உப்பு சேர்த்து போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்கள். இந்த உரம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது டீட்டெயிலாக என்ன உங்களுக்கு டீட்டெயில் தேவையோ கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட. அதில் எம்ஆர்பி ரேட் 190 வந்து போட்டிருக்குது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வந்து கொடுத்தாங்க. எவ்வளோக்கு வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க பேச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் ஊர் சைடுக்காரங்களாக இருந்தாங்க. எங்கள் மாமனார் மாமியார் ஊர் பக்கம்லாம் வந்து அடிக்கடி போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊருக்காரங்களா ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த உரம் தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க நீங்கள் இதை வந்து நம்பர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அதுமாரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சிஸ்டர் விலாகில் பார்த்துட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
இன்னும் வந்து காலிஃப்ளவர் 65 மட்டும் தான் வந்து போடணும். சரி அது லஞ்செலாம் வந்து பேக் பண்ணும்போது வந்து இப்போ சூடாக போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமேன்ட்டு அது கடைசியாக தான் வந்து போட்டேன். ரெடி பண்ணிக்கிட்டே வந்து தேவையானது லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சு விட்டுட்டுருந்தேன். இன்றைக்கி சரியான வெய்ய காட்டுதுங்க. ரொம்ப வந்து வேர்த்து ஊற்றுது. முகம் மட்டும் வந்து கழுவிட்டேன். தலை சீவில கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சரி நம்ம ஃபுல்லாக வந்து தலையெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்து போக போகிறோம். எதுக்கு வேஸ்ட்டாக தலை சீவிட்டுன்ட்டு வந்து தலை சீவல. முகம் மட்டும் கழுவிட்டு வந்து லஞ்ச் தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு ரசம் சாதம் அப்படியே ரசம் ஊற்றி நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டு கலரி எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி கொடுத்தா தான் பசங்களுக்கு விரும்புகிறாங்க, பிடிக்குது அவங்களுக்கு. அப்புறம் இந்த நம்ம லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து அப்பப்போ அடிக்கடி வர கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லஞ்ச் பாக்ஸை பற்றி வந்து கேட்குறீங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது கிளாஸான்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து கிளாஸ் தான் அது. அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கும் தனியாக சின்னதாக ஒரு கிளாஸ் பவுல் வந்து வாங்கியிருப்பேன். அது 2மே கிளாஸ் தான் அது சாதனாவுக்கு. இப்போ 2 காமிச்சோம் இல்லைங்களா, மேலே அந்த பிளாஸ்டிக் மூடி உள்ளது, அது 2மே வெற்றி குட்டிக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கொடுங்கன்னு வந்து கேட்குறீங்க. இது நான் ஆன்லைனில் வாங்கலை. அந்த கிளாஸ் ஐட்டம் 2மே ரிலையன்ஸில் வாங்கினேன். இந்த இப்போ காமிக்கிறது இந்த வெற்றிக்குட்டியோட டிஃபன் பாக்ஸ் 2மே வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. அதனால் வந்து லிங்க்கில் வந்து ஷேர் பண்ண முடியாது. இது கடையில் வாங்கினது தான். சாதனா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து நல்லா கேரி பண்ணிப்பாங்க. அதனால தான் அவளுக்கு வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு கிளாஸில் வாங்கி கொடுத்துருக்குறேன். வெற்றிக்குட்டிக்கெலாம் அது செட் ஆகாது. எனக்கு கூட சில சமயம் வந்து கை தவறிடுங்க. இந்த பிங்கான் ஐட்டம் இந்த கண்ணாடி ஐட்டம்லாம் அடிக்கடி நான் உடச்சிருவேன். சாதனா வந்து அழகாக கேரி பண்ணிப்பாங்கனால அவளுக்கு மட்டும் அதை வாங்கி கொடுத்தேன்.
செம்ம வெய்யங்க, போயிட்டு வரவே முடியல. போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற இடத்துல வந்து அந்த பச்சை பாம்புன்னு சொல்லலாம் இல்லைங்களா, நல்ல பெரிய சைஸில் வந்து பார்த்தேங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாங்க, இல்லாட்டினா அது மேலே ஏற்றிருப்பேன் வண்டியை விட்டு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்து முடியல சுத்தமாக, அந்த அளவுக்கு வெய்ய காட்டுதுங்க. வீட்டுக்கு வந்ததுமே மேலே ஏறத்துக்கு முன்னாடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, மதியம் இந்த 1 to 2 செவ்வாய் உரையில் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். அதுக்கு தான் வந்து இந்த வெற்றிலையும் பூவும் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். இந்த வெற்றிலை தீபம் நான் போடுறத பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட டவுட்லாம் வந்து கேட்குறீங்க. அது அப்பப்போ வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதில் டவுட் இருக்குது, அதையும் வந்து கேட்குறீங்க. வெற்றிலை தீபம் போட விருப்பம் உள்ளவங்க அதில் ஏதாவது வந்து டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வெற்றிலை தீபம் போடுற வீடியோவை தனியாகவே வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் அதில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை மட்டும் தான் வந்து என்னால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நான் பூஜை பண்ணி முடிக்கவும் அவங்க வரவும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்தே பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு வரும்போது அப்படியே வந்து கோதுமையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 நாள் நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக காஞ்சிச்சு. கையோட அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலேருந்து சாயங்காலம் அந்த 3 மணிக்கு மேலே வரைக்குமே என்னோடய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.